ராஜ்யசபா தேர்தலில் திமுக வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்ட 3 பேரும் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றுள்ளனர். நிச்சயமாக பாஜகவுடைய செயல்பாடுகள் நாங்கள் முதல் முறையாக நான் இருக்கும் பொழுதே நேரடியாக பார்த்தவன். எல்லா விதத்திலும் இந்திய மக்களுக்கு ஒரு எப்படியெல்லாம் அவர்களை கஷ்டப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு வரியானாலும் சரி, எந்த திட்டங்களானாலும் சரி அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள். தமிழ்நாடு பொறுத்த மட்டும் பார்த்தீங்க என்றால் எந்த திட்டங்களையும் தமிழகத்திற்கு வரக்கூடாது என்று கங்கணம் கட்டி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட பார்த்தீங்கன்னா சமகர சிக்ஷா 2152 கோடி எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கூறியது போல் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளோம். இது போன்று நிறைய திட்டங்கள் தமிழகத்துக்கு வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ரயில்வே திட்டங்கள் கூட எடுத்துக்கொண்டீங்கனால் கூட பார்த்தீங்கன்னா கூட அது நிறைய திட்டங்களுக்கு பணம் ஒதுக்காமல் இன்னும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதையெல்லாம் நிச்சயமாக பாராளுமன்றத்தில் நாங்கள் குரல் கொடுப்போம். தமிழக மக்களுக்காக நிச்சயமாக வாதிடுவோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.